தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஒரு தலித் அட்ராசிட்டி நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்க? கேவலமாக பார்க்குறேன். தலித்து மக்களை பாதுகாக்க முடியாத கையாளாகாத ஒரு நிலைமையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். கையாளாகாத நிலைமைனா பார்க்குற பார்வையாளர் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் கையாளாகாத முதலமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அது வலினா அடிக்கும்போது வலிச்சா கத்தணும், அதான் மனிதன். ரைட்டா? வலியை தாங்கிக்கிட்டு நான் கத்த மாட்டேன், நான் எப்படி ஜனநாயகத்தை வென்றெடுப்பேன், சனாதானத்தை வேற இருப்பேன் இருக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை. திமுகவை நோக்கி சொல்றேன், நான் பயப்படலைங்க. உங்களால தமிழ்நாட்டில் நடக்கின்ற தலித்து படுகொலையை உங்களால் தீர்வு எடுக்க முடியவில்லை. ஸ்டாலின் அவர்களே, இதை உங்களால் தடுக்க முடியவில்லை. நீங்கள் தோத்து போய்விட்டீர்கள். ஆகையால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அப்புறம் கையாளாகாத தன்மைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன எங்கிட்டு பொத்துக்கிட்டு உங்களுக்கு வருது கோவம்? மற்றவங்க சொல்லலாம், பிஜேபி சொல்லலாம், விஜய் சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், விசிகாவை போய் திமுக விமர்சனம் பண்ணலாம், அதுவும் கையாளாகாது சொல்லிட்டு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன், தலித்து மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். என் அப்பா மாதிரி ஏற்றினை அலைங்க, அப்பா அப்பா என்று அலைங்கன்னு சொன்னாரு. அவன் கத்துறேன் அப்பா அப்பான்னு உங்க காதுல கேட்கலையா? ஸ்டாலின் அவர்களுங்க ஒரே ரத்தம் என்ற படத்தில் பயங்கரமா வசனம் பேசியிருப்பாரு, டயலாக் பேசியிருப்பாரு. எடுத்து போய் போட்டு பாருங்க. அப்படிலாம் பேசாம நீங்க ஓட்டு போடுவீங்க. மாமன்னன்ல ஏன் உதயநிதி நடிச்சாரு? மாமன்னன் படத்திலையும் அவர் ஒரு தலித்தை நடிச்சிருப்பாரு. அதாவது தலித்துடைய ஓட்டு வந்து எம்ஜிஆர் ஒருத்தர் ஏமாத்தினாரு. அதுக்கடுத்து இந்த குரூப் பூரா வர்றாங்க. எம்ஜிஆர் ஏமாத்தினாரு, கலைஞர் ஏமாத்தினாரு, இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்திருக்காரு, நாளைக்கு உதயநிதி அவர்கள் ஏமாத்துவாரு. அப்படி ஏமாத்தினா கூட தலித் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிதான் அதெல்லாம் அந்த காலம். அது ஏகலைவன் காலம். கட்டவர்களை நாங்கள் பரிசா கொடுத்தோம். அது சாம்புவன் காலம். எங்கள் கொலை செய்ய அனுமதித்தோம். இது திருமா காலம். சாதிவெறி பிடித்த கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். கட்சி தலைவர்கள்? ஆமா, சாதிவெறி பிடிச்சது நிறைய பேர் இருக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி? திமுக மாவட்ட அது நாங்கள் குறிப்பாக சொல்ல முடியாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. உங்களுடைய தலைவர், விசிகாவின் தலைவர் டாக்டர் திருமாவர்கள் டெல்லியிலிருந்து வந்த உடனேயே தூத்துக்குடியில் அந்த வெட்டப்பட்ட பள்ளி மாணவனை சந்திப்பதற்காக போய்விட்டார். தொடர்ந்து வாரத்திற்கு ஒரு முறை தமிழ்நாட்டில் இந்த பட்டியலின மக்களை வெட்டுறதும் கொல்றதும் பயங்கரமான அட்ராசிட்டி இந்த திமுக ஆட்சிக்கு பிறகாக ரொம்பவே அதிகரித்திருக்கு அப்படின்றத டேட்டாக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணம், மூல காரணம் விசிகாவும் தலைவர் திருமாவர்களும். இந்த தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஒரு தலித் அட்ராசிட்டி நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கேவலமாக பார்க்குறேன். திமுக ஆட்சியவே கேவலமாக பார்க்குறீங்களா? குறிப்பாக இந்த தலித்து மக்களுக்கு எதிராக, தலித்து மக்களுக்கு விரோதமாக, தலித்து மக்களை பாதுகாக்க முடியாத ஒரு கையாளாகாத ஒரு நிலைமையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். கையாளாகாத நிலைமைனா பார்க்குற பார்வையாளர் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் கையாளாகாத முதலமைச்சர் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. அதாவது நீங்க எப்படிமா புரிஞ்சுக்கிறீங்க? எங்க வலினா அடிக்கும்போது வலிச்சா கத்தணும், அதான் மனிதன். ரைட்டா? வலியை தாங்கிக்கிட்டு நான் கத்த மாட்டேன், நான் எப்படி ஜனநாயகத்தை வென்றெடுப்பேன், சனாதானத்தை வேற இருப்பேன் இருக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்லை. என் மக்கள் கத்திக்கிட்டு இருக்கிறேன், என் மக்கள் வெட்டுப்பட்டு இருக்கிறேன், உயிர் போச்சு. படிக்கிற மாணவங்க, ஒரு இளைஞங்க, 17 வயசுக்கார தம்பிங்க, அவன் ஒரு கபடி பிளேயர். நீ இந்த படம் பாத்தீங்களா? இப்போ ஒரு படம் வந்துச்சு லப்பர் பந்துன்னு. அந்த லப்பர் பந்துல எப்படி எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் விளையாடுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி அதுல விளையாண்டு இருக்கிறேன், விளையாண்டு வெற்றி பெற வைத்திருக்கிறேன். வெற்றி பெற வைக்கிறனால அங்கே அவனுக்கு ஒரு மவுசு, பல பக்கட்டும் பல பாராட்டுக்கள். ஏன் படிக்கிற பெண்மகளுக்கு கூட அவங்க பாராட்டி இருக்கலாம். ரைட்டா? இதெல்லாம் பொறுக்காத போக்கிரி பயலுக, சாதி வெறியங்க. அவன் போய் வண்டியில போய்கிட்டு இருக்கு, பரீட்சை எழுத போறான், இங்கிலீஷ் பரீட்சை. இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் 11வது நேரம் பரீட்சை எழுதி 12வது போயிருப்பேன். அவனை வண்டியில இருந்து மறிச்சு இறக்கி வெற்றி இருக்கிறாங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி பயங்கரமான சாதி வரி கும்பல் தானே செயல்பட்டு கொண்டிருக்குது. இதெல்லாம் பாதுகாக்கணும், இதெல்லாம் தடுக்கிறதான ஒரு அரசாங்கத்தின் கடமை. அப்புறம் கையாளாகாத தன்மைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன எங்கிட்டு பொத்துக்கிட்டு உங்களுக்கு வருது கோவம்? மற்றவங்க சொல்லலாம், பிஜேபி சொல்லலாம், விஜய் சொல்லலாம், அதிமுக சொல்லலாம், விசிகாவை போய் திமுக விமர்சனம் பண்ணலாம், அதுவும் கையாளாகாது சொல்லிட்டு. நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், 1000 முறை சொல்லுவேன், உறக்க சொல்லுவேன், தலித்து மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். ஒன்றா இரண்டா? நேற்று மதுரையில் அழகர்சாமி என்ற ஒரு இளைஞன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். வீடேறி கொலை செய்யற அளவுக்கு போலீஸ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கா, இல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறா? அதுக்கடுத்து ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி கல்லலுக்கு பக்கத்துல ஒரு கிராமம், எங்க தலைவர் முதலில் அங்கதான் கருத்து வழங்கினார், பேசினாரு.
பெரிய ஒரு பயங்கரமான பொதுக்கூட்டம். அந்த ஊர்ல ஒரு இளைஞனை அடிச்சே கொண்டு இருக்கிறான் எங்க சாதி வெறி பிடிச்ச நாய்கள். அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாமா? இதற்காக எங்க தலைவர் ஆரம்பத்திலே சொன்னாரு, இந்த சாதி வெறியனை எல்லாம் கண்டுபிடிக்க மத வெறியனை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உளவு அமைப்பு வச்சிருக்கிறீங்கள, அது மாதிரி சாதி வெறியெல்லாம் கண்டுபிடிச்சு அலக்க தூக்கி வருவதற்கு முன்னால் தடுப்பதற்கு உருவாக்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னவர் தான் எங்க தலைவர். தெரியுமா உங்களுக்கு? அப்ப இதெல்லாம் எதுலையுமே காது கொடுத்து கேட்காம கண்ணிருந்தும் பார்க்காம இருந்தா அப்ப நாங்க அப்படித்தானே சொல்லுவோம். சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? உங்களுக்கு கோவம் வருதா? எனக்கே வலிக்குது. அப்புறம் அந்த கேள்வி திருப்பி என்ன கேக்குறீங்க? அண்மையில நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டாரு, என்னை எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, அப்படி அப்பான்னு கூடும்போது எனக்கு இன்னும் பயங்கரமான சந்தோஷமா இருக்குதுன்றப்போ இந்த தம்பியுமே கிட்டத்தட்ட அவருக்கு மகன் போல தான். அப்போ ஸ்டாலின் அப்பா வந்து பார்ப்பாரா, இல்லை அண்ணன் உதயநிதி அண்ணன் வந்து பார்ப்பாரா, அண்ணா அப்பா சித்தப்பா எல்லாரும் வந்து எப்படி பார்ப்பாங்க, பார்க்கணும் தானே, அதுதானே ஒரு சரியான முறையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா? இந்த நேரத்தில் ஸ்டாலின் அப்பா போய் பார்க்கணும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க இதை? அதாவது இவர் தான் சொன்னார், என் அப்பா மாதிரி ஏற்றி என்னை அலைங்க, அப்பா அப்பா என்று அலைங்கன்னு சொன்னார். அவன் கத்துறேன் அப்பா அப்பான்னு உங்கள் காதில் கேட்கலையா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அதே மாதிரி சித்தப்பான்னு எடப்பாடியை சொல்லுவாங்க, எதிர்கட்சி தலைவர், அவரையும் கூப்பிடுறேன் சித்தப்பா சித்தப்பான்னு. உங்களுக்கும் காது கேட்கலையா? சரி 2 பேரை விடுங்க, அண்ணன் நான் தாண்டா உங்க அண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இப்போ வந்திருக்காரு, புதுசாக பிறப்பில் வந்திருக்கிறாரு விஜய், அவர் எங்கிட்டு போனார்? இப்போ இவங்க எல்லாருமே எல்லா பயிலையும் சொல்கிறேன், ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிலேருந்து இங்கே இருக்கிற சீமான் வரைக்கும் எல்லாம் சொல்கிறேன், இவங்களுக்கு வந்து தலித் பார்த்தா அப்படியே இவங்களை ஓட்டாக தான் பார்ப்பாங்க, மனுஷனாக பார்க்கறது இல்லை. அவனுக்கு உயிர் இருக்கிற வெற்றினா ரத்த வரும்னாலும் பார்க்கறது இல்லை. அவனை எப்படி அழக்க ஓட்டை வாங்கிறது ஏமாத்தி அப்படின்ற மாதிரி தான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏமாத்தி எங்கே ஓட்டு வாங்குறாங்க? விசிக திமுக ஓட்டு இருக்கிறதுனால தான் தலித் மக்கள் வந்து திமுக ஓட்டு போடுறாங்க. இல்லைன்னா வந்து தலித் மக்களுடைய ஓட்டு வாங்கி அதிமுக தான், திமுகலாம் கிடையாது. இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறேன். இவங்க வந்து எங்கள் தலைவர் வந்து ரொம்ப அன்பானவர், ரொம்ப நேர்மையானவர், பண்பானவர். அவரை பார்த்து அண்ணே வணக்கம்ண்ணே வாங்க தம்பி அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு சாலையை போட்டு பக்கத்தில் நின்று ஓட்டை வாங்கிப்பலான்னு கனவு இதுவரைக்கும் கண்டிருக்கலாம். ஆமாம். ஆனால் வருங்காலங்கள் அப்படி இல்லை. எனது திரும்ப காலம். ஒவ்வொரு இளைஞனும் அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு இளைஞனும் தலித் இளைஞன், டே பாடுறா நம்மளை தொடர்ந்து வெட்டுறாங்கடா, இந்த வெட்டோட முடிஞ்சா புல்லட் ஓட்டுங்க வெட்டினாங்களா வெட்டலையா? ஆமாம், வெட்டினாங்களா வெட்டலையாங்க? நல்ல சின்னத்துறை நல்லா படிச்சான்றது வாயில வெட்டினாங்களா வெட்டலையா? அப்ப தொடர்ந்து பறையனா பார்த்து வெட்டுறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன இலவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஆதிக்க சாதிகள் வந்து ஏன் குறிப்பா இவங்க கொடியை மட்டுமே பிடிச்சி இழுக்கிறாங்க? கும்பகோணத்துல வந்து விடுதலை சிறுத்தை கொடியை வந்து முந்தானத்தை வந்து வெட்டி வீழ்த்தி இருக்கிறாங்க, வீழ்த்துறாங்க. உங்களை பார்த்தா விசிகாவை பார்த்தா விசிகா கொடியை பார்த்தா இங்க இருக்கவங்களுக்கு பிடிக்கல, திமுக அரசுக்கு பிடிக்கல, திமுக அரசின் பேர்ல வந்து ஆட்சி நடத்தக்கூடியவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் கொடியை வந்து வெட்டுறாங்க, அதனாலதான் வந்து எல்லாத்தையும் பண்றாங்க. நேரடியாக தான் சொல்றாங்களே பிடிக்கல, அதனால தான் வந்து வெட்டுறாங்க. ஏன் ஒருத்த வெட்ட போறான்? கொடி கம்பத்தை வந்து ஏன் ஒருத்த வெட்ட போறான்? விசிகாவில் இருந்து பிடிக்கல வெட்டுறானுங்க. இது ஏன் பிடிக்கல அப்படின்னா நாங்கள் அவங்கள பார்த்து நாங்கள் பரிதாபப்படுறோம். அவனுக்கு தலைமுறையாக அவன் மனசுக்குள்ள ஒரு சாதி புத்தியை உருவாக்கி இருக்கிறாங்க, மனித நேயமற்ற ஒரு கருத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஏதோ இந்த பிஜேபி மினிஸ்டர் சொன்னான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, காட்டுமிராண்டித்தனமான ஒரு கொள்கையை மனசுக்குள்ள பூத்தி இருக்கிறாங்க. இவனையெல்லாம் சரி பண்ண வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த தமிழ்நாடு எங்க நாடுன்னா அயோத்தியாச பண்டிதர் உருவாக்கிய நாடு, பறையர்கள் நாடு, பறையர் நாடுன்னு கூட தைரியமா சொல்லலாம். இது பெரியார் நாடு அப்படி நீங்க சொல்லிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரியாரே பறையருக்குள்ள அடக்கந்தேன். அவருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்தவளே ஒரு ஒரு பறச்சி தான். அது தெரியுமா உங்களுக்கு? வரலாறு தெரியுமா? அப்புறம் என்ன எங்கள்கிட்ட யார்கிட்ட வந்து பேசிக்கிறீங்க? ஏட்டி புட்டியா பேசிக்கிறீங்க? அந்த பேச்செல்லாம் விடுங்க. அப்படிப்பட்ட ஆதி குடிகளை, ஆதி தமிழர்களை இவர்கள் கேவலமாக நடத்துவது, ஒரு ஊர்ல ஒதுக்குப்புறமாக சேரிய வைப்பது, அவன் ஏதாவது உரிமை கேட்டால் அவனை அடிச்சு கொலை செய்வது என்பது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பொறுங்க, தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரே ரத்தம் என்ற படத்தில் பயங்கரமா வசனம் பேசியிருப்பாரு, டயலாக் பேசியிருப்பாரு, எடுத்து போய் போட்டு பாருங்க. அப்படிலாம் பேசாம நீங்க ஓட்டு போடுவீங்க. மாமன்னன்ல ஏன் உதயநிதி நடிச்சாரு? மாமன்னன் படத்திலையும் அவர் வந்து ஒரு தலித்த நடிச்சிருப்பாரு. அதான் தலித்துடைய ஓட்டு வாங்கி. அதே விஜயும் பாட்டு போடுவாரு. என்ன பாட்டு? விஜய் ஒரு பாட்டு போட்டுருவாரு தெரியுமா? அந்த பாட்டு சரி இல்ல ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள தீராம எடுத்து தீப்பந்தம் எடுத்து அது சும்மா வாயிலே அவர் அசைச்சிருக்கிறாரு. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரன் கவிஞர் கபில. மக்களை ஏமாத்துறதுதான் இந்த வெற்றி வேலை போல செய்யறது. அப்போ முன்னாடி எம்ஜிஆர் ஒருத்தர் ஏமாத்தினாரு, அதுக்கடுத்து இந்த குரூப் பூரா வர்றாங்க. எம்ஜிஆர் ஏமாத்தினாரு, கலைஞர் ஏமாத்தினாரு, இப்ப ஸ்டாலின் அவர்கள் ஏமாத்திருக்கிறாரு, நாளைக்கு உதயநிதி அவர்கள் ஏமாத்துவாரு. அப்படி ஏமாத்தினா கூட வந்து தலித் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிதான் அதெல்லாம் அந்த காலம். அது ஏகலைவன் காலம், கட்டவர்களை நாங்கள் பரிசா கொடுத்தோம். அது சாம்பவன் காலம், எங்கள் கொலை செய்யறங்க அனுமதித்தோம். இது திருமா காலம், திருப்பி அடிப்போம். இல்ல திருமாவருடைய திருப்பி அடிப்போம், பொறுத்திருந்து பாருங்க. திருமாவருடைய எச்சரிக்கிறேங்க.
எச்சரிக்கையா நான் சொல்லுகிறேன். அனைத்து தமிழகத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த கட்சி தலைவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். கட்சி தலைவர்களா? ஆமா, சாதி வெறி பிடிச்சது நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி? திமுக மாவட்ட அது வந்து நாங்க குறிப்பாக சொல்ல முடியாது. நல்லவங்களா இருக்காங்க, அதிகார பிரச்சனை இதுக்கு குறை கொடுக்கிறவங்களா இருக்காங்க. ஏன் பல பேர் பேசினாங்க, பல அமைச்சர் பெருமகளே பேசியிருக்கிறாங்க. என்ன அவ்வளவு கொடுமை நடக்குதுன்னு நம்ம அப்படிலாம் சொல்ல, பொத்தாம் பொதுவாக யாரும் சொல்ல. இவனுக்கெல்லாம் சாதி வெறி பிடிச்சிருக்கான். அவன் ஏன் ஏடிபில கூட இருக்கலாம், ஏன் அவன் திமுக கூட இருக்கலாம், ஏன் அவன் விஜய் கட்சியில் கூட இருக்கலாம். இப்போ விஜய் கட்சியிலே சில பேர் உள்ள போயிட்டு அவங்க சாதி ரீதியாக பாகுபாடு செய்கிறார்கள், நான் கட்சியை விட்டு விலகுகிறேன். என்னப்ப வந்திருக்கேன் ஒரு பையனா, கருமா தெரியுமா தெரியாத? இப்போ நீங்க சொல்ல வர்றது என்ன கருத்து எல்லாம் கேட்டுங்க பிரதர், கம் டு தி பாயிண்ட். அதாவது சாதி வெறி பிடித்து திமுக இருக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களாக. நிச்சயமா தளபதி ஸ்டாலின் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரே ரத்தம் படத்தை நடிச்சிருக்காரு. கரெக்டா? அதுல மாமன்னன் படத்தை நடிச்சிருக்காரு. வெள்ளையாகிறவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி படத்தை வந்து நல்லவங்களா இருப்பாங்க. இல்ல, அவர் திராவிட மாடல்ன்றாரு. அவர் பெரியார் புத்தகத்தெல்லாம் படிச்சிருக்கிறாரு. ஆனா அவர் பேச்சை கேட்க மாட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள், சாதி பிடிச்ச அமைச்சர்கள். அதுதான் இருக்கிற பிரச்சனையே. ஏன் இங்க பாருங்க பிரதர், இதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு சொல்லட்டுமா? எங்க தலைவருக்கு கூட சொல்றாரு சொல்லலையோ, விடுதலை சிறுத்தை இளைஞரணி சொல்லுது, நீ எல்லாத்துக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டீங்களா, நீங்க முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, எல்லாரும் வரவழைங்க. உங்களால தீர்க்க முடியலங்க, நான் நேரடியாக சொல்றேங்க, திமுகவை நோக்கி சொல்றேன், நான் பயப்படலைங்க. என் மேல வந்து எங்க கட்சியே நடவடிக்கை எடுத்தாலும் கவலை இல்லைங்க. உங்களால தமிழ்நாட்டில் நடக்கின்ற தலித்து படுகொலையை உங்களால் தீர்வு எடுக்க முடியவில்லை. நேரடியான குற்றச்சாட்டு திமுக. அப்ப யார சொல்றேன்? ஆகையால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்கள். ஏன்னா உங்க பிரச்சனை மட்டும் 2000 ஆண்டு காலமாக இந்த சாதி கொடுமை இந்த மண்ணில் இருக்கிறது. பெரியார் வந்தார், சாதி ஒழியவில்லை. ஏன் புரட்சி அம்பேத்கர் இரவும் பகலுமாக பாடுபட்டால் ஒழியவில்லை. ஆனால் இப்ப ஒழிப்பதற்கான ஒரு முயற்சியாக நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்கள். நல்ல நீதி அரசர்களை கூப்பிடுங்கள், நல்ல சமூக ஆர்வலர்களை கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு இப்படி நீங்க மைண்ட்ல படிக்கிற பையனுக்கு இந்த புத்தி போகுதுன்னா என்ன காரணம், யார் இந்த இதெல்லாம் புகுத்துறா? சில பேர் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி அவன் புகுத்துறானா, சில பேர் குடிப்பெருமைன்னு சொல்லி அவன் புகுத்துறானா. இப்ப இதெல்லாம் நம்ம அனாலிசிஸ் பண்ணி நம்ம அவங்களை அரசியல்படுத்த வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆகையால் திராவிட மாடல் உண்மை என்றால் தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் இளைஞரணி நேரடியாக சொல்லுகிறது, இந்த கடந்த 3 ஆண்டுகளாக, ஏன் 4 ஆண்டுகளாக தலித்து மக்களின் படுகொலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பொது தொகுதிகளில் தலித்துகளை நிற்க வைக்காத திமுக தனியா கூட்டணி இருக்கிற போது அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க முடியாது. நீங்க அனுமதிக்க முடியாது. கேள்வி கேட்க நான் தான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். நீங்க கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்கறதே தப்பு. அதை வேற வச்சு கேட்டுக்கிறீங்க. நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம். தலைவர் காலையிலேயே பேட்டியில் சொல்லிவிட்டார், நாம் 2026 நாம் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம். ஆகையால் நாங்கள் திமுகவை நெறிப்படுத்த முறைப்படுத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். நம்பர் 1, இதை நாங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, நீங்க முதல்வராக இருக்கிறீங்க, நீங்க கூப்பிட்டா வருவாங்க. எப்படி வந்து உங்களுக்கு சங்கிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, மதவாதிகள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்க கூட்டினீங்க. எல்லாரும் வந்தாங்க. மொழியை விட முக்கியம் தமிழ் இனம். இந்த தமிழ் இனத்தின் அடிப்படை யாரு? பறையன் தான். 4 பேர் சொல்லுவாங்க, பாணன், பறையன், துடுவன், கடம்பன். இவர் 4 இல்லாதவர்கள் குடியே இல்லைன்னாங்க. ஆதிக்குடியை கொலை செய்கிறார்கள். பயமா இருக்கு படிக்கிற மாணவர்கள். இவன் பள்ளிக்கூடம் போக பயப்படுறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட சொல்றீங்க. அந்த திமுக தான் பொது தொகுதி தலித் எதிர்த்து நிக்க வச்சது கிடையாது. அந்த திமுக தான் இது வரைக்கும் வந்து ஜாதி பார்த்து பொது தொகுதியில ஏற்கனவே நிப்பாட்டி இருக்காங்க, நிப்பாட்டில ஜெயிச்சிருக்காங்க திமுக. ஆமா ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் பொது தொகுதியில ஏடிஎம் கூட நிப்பாட்டி இருக்கு. ஏடிஎம்கே நிப்பாட்டி திரும்ப ஏடிஎம்கே நிப்பாட்டி இருக்காங்க. தலித் 7 முறை நிப்பாட்டி இருக்காங்க. அது மாதிரி இவங்க நிப்பாட்டி யார்? கிருஷ்ணசாமி, கிருஷ்ணமூர்த்தி எங்கயோ யாரோ நிப்பாட்டி இருக்காங்க. நிப்பாட்டாம என்ன சொல்றேன்? பாராட்டலாமா? அது பாராட்டி விடுவோம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் இப்ப கேட்கிற கேள்வி, என் மக்கள், எங்கள் சாதிக்காரர்கள், பறையர்கள், ஆதி குடிகள் தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீங்க அங்க முடிவு பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் நான் கேட்டேன். என்ன கேட்டா, அங்க வந்து ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சட்டம் வேணும்னா அவங்க சட்டத்தை கொண்டு வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வரல, தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லைன்னு சொல்ல வந்தாக. அப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை வச்சு பேசினா தெரியுமில்ல, தேவையில்லை. நாங்க தேவைன்றோம்லங்க. நீங்க எதிர்கட்சிக்காக பேசுறீங்க. மதுரையை விட விடுங்க, மதுரையோட அங்க போவோம். இப்ப கரெக்டா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இங்க சென்னை சிட்டிக்குள்ள ஆணவ படுகொலை நடக்கலையா? நடந்துச்சு. அப்புறம் ஆம்ஸ்டாங் எப்ப கொலை பண்ணாங்க? இப்பதான். அது என்ன, அது சாதி கொலை இல்லையா? அது வந்து ரவுடி கொலையா பார்வைக்கு? அவர் எப்படி ரவுடி கொலை? அப்புறம் என்ன பேசி இருக்கிறீங்க? சென்னை சிட்டிக்குள்ள
திமுக அரசு சென்னை சிட்டிக்குள்ள ஒரு தலித் தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக அரசு ஒரு நாள் ஆணவ படுகொலை சட்டம் ஏற்ற மாட்டாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஏற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. தொடர்ந்து நாங்கள் போராடுவோம், போராடி வெற்றி பெறுவோம். இப்போ இவ்வளோ அட்ராசிட்டிஸ் அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் அதிகமான சாதிய வன்கொடுமைகள், கொலைகள் இது எல்லாமே அதிகரிச்சிருக்குன்றத டேட்டாஸ் எல்லாமே வந்து சொல்லுது. இவ்வளோ இருந்தும் ஏன் விசிகா போயிட்டு அவங்க கூட இருக்கணும்னு கேட்குறாங்க. எப்போ நாங்கள் ஆட்சிக்கு வர்றோமோ, எங்கள் தலைவர் முதல்வராரோ அன்னைக்கு தான் தீர்வு கிடைக்கும். இதை விட்டுட்டு வேற யார் வந்தாலும் சரி, எடப்பாடி வந்தாலும் இதே பிரச்சனை நடக்கும், விஜய் வந்தாலும் இதே பிரச்சனை நடக்கும். விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழ் வந்தாங்க. எப்படி இப்போ நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் அங்கே களத்தில் போய் இருக்கிறார் பார்த்தீங்களா? நீ ஆரம்பிச்சிங்க பார்த்தீங்களா? நேற்று பூரா அங்கே டெல்லியில் கட்டியிருக்க கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு அங்கே பார்லிமெண்ட்டில் பேசிக்கிறார். அங்கேயும் பேச விட மாட்டாங்க, மைக் ஆஃப் பண்ணுறாங்க. அங்கேருந்து நைட்டு தான் வந்தார், 11:30 வந்தார் பிளேனில். வந்து இறங்கி முடிச்சுட்டு காலையில் 7 மணி எழுந்திரிச்சு நேராக மதுரைக்கு போய், மதுரையிலேருந்து இப்போ இதில் போய் அங்கே போய் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞனை போய் பார்க்க போகிற உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறான். மண்டையில் ஓட்டையை போட்டாங்க, கை விரலை வெட்டிட்டாங்க, அழுகி போச்சு. அந்த தம்பியை போய் பார்த்து, குடும்பத்தில் போய் பார்த்து ஒழுங்கா முறையாக மருத்துவம் நடக்கின்றதா அப்படின்றத பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். இனிமேல் யார் இந்த மாதிரியான கொலைகள் செய்யாமல் இருப்பதற்க, தடுப்பதற்கான வழிகளையும் உத்திகளையும் கையாளுவதற்காக சென்றிருக்கிறார். இந்த தருணத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி மீண்டும் வலியுறுத்துகிறது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு. தளபதி ஸ்டாலின் அவர்களே, இதை உங்களால் தடுக்க முடியவில்லை, நீங்கள் தோத்து போய்விட்டீர்கள். ஆகையால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். சென்னையில் வந்து ஒரு பள்ளியில் வந்து யாரோ ஒரு நபர் வந்து ஏதோ பேசினார், ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை குறித்து ஏதோ பேசிட்டாருன்றதுக்காக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சவால் வர்றாரு. நீ வந்து ஏன் இடத்துல வந்து தொட்டு போயிருக்க, உன்னை சும்மாவே விட மாட்டேன் சொல்லிட்டு அமைச்சர்கள் சவால் விட்டு பேசினாரு. அவங்கள கைது பண்ணாங்க. அது சரியான ஒரு, நம்ம தவற சொல்லலை. ஆனால் அவருக்கு தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள்லாம் பாதிக்கப்படும் போது வந்து பார்க்க மாட்டுறாருன்னு சொல்கிறாங்க. அதான் இதே சாதி புத்தி. அவருக்கு சொல்ல ஜெனரலாக பேசுகிறேங்க, ஜெனரல் கான்செப்ட் நான் சொல்கிறது. சரி, அவரை நண்பருங்க, அவரெல்லாம் சாதி புத்தியான ஆள்லாம் இல்லைங்க. நான் ஜெனரலாக சொல்கிறேன். யார் செத்தவன் யாரா? பரப்பாயிலா? சரி, அவங்களுக்கு என்ன ஓட்டு, அங்கே எத்தனை ஓட்டு இருக்குது? ஒரு 500 ஓட்டு இருக்குமா? போயிட்டு போவாங்க. அவன் வெட்டினவன், அவன் 5000 ரூபா, ஐயோ நம்ம அங்கே போனால் ஓட்டுக்கிட்டு போயிரும்டா அப்படின்னு ஒரு பொது புத்தியில் செயல்படுறாங்க. இதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஏன் போக மாட்டாங்கல்ல சொல்லுங்கள். இப்போ இந்த துடிப்பு வந்து வரணும்லையே. என்னுடைய மாணவன், எனது டிபார்ட்மெண்டில் கீழே படித்து கொண்டிருக்கின்ற மாணவன் போகணும்ல, துடிக்கணும்ல. ஏன் துடிக்கலை? சாதி புத்தி. புரியுதா? இதெல்லாம் திருத்துறதுக்கு தான் நான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறது சும்மா கண் துடைப்புக்காக இல்லை. பல பேர், பல நெறியாளர்கள், பல நீதிமான்கள் கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்ல வேண்டும். நீங்கள் வந்து இந்த பக்கத்தே பேசுகிறீங்களே, நீ அந்த பக்கம் பேசுனீங்களா? அந்த கொலகார பயில இருக்காங்க அந்த 3 பேர், அதில் வந்து 2 பேர் மைனரா. அந்த 2 பேருக்கு என்ன தெரியும்? இந்த 3 பேரும் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டோன்னு வச்சுக்கலேன், வெளியில் வரும்போது பெரிய ரவுடியாக வருங்க. கரெக்டாக இல்லையா? ரவுடியாக வருவாங்க. ஆமாம். அப்போ மேற்கொண்டு சமுதாயத்துக்கு கேடுதாங்க நடக்கும். அவனை என்ன செய்யணும் கூட தெரியாமல் செய்கிறேன். இப்போ இவங்களை வந்து எனக்கு ரொம்ப ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. அதாவது சவுத்தில் நிறையா படுகொலைகள், அதுவும் குறிப்பாக அந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடில் இப்படி மைனர் பயிர்களை வச்சு தான் கொலை பண்ணுறாங்களாம். ஏன்னா டக்குன்னு மைனர் போய் அவனை போட்டுருவாங்க, படிப்பு சொல்லி கொடுப்பான், எல்லாம் இருப்பான், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திட்டமிட்டு சில மதவாதிகளும் சாதியவாதிகளும் இணைந்து செயல்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. மோசமான செய்தி. அதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்ன்றேன். அவங்க கூட்டி எல்லாரும் கருத்து வாங்கணும்ன்றேன். எதிர்கட்சி எடப்பாடியை கூப்பிடு, சீமான கூப்பிடு, எல்லாம் வருவாங்க. பெரியாரை குறித்து பேசினாங்கன்றதுக்கோசம் அதுக்காக பேசுகிறாங்க. இந்த பெரியார், ஒன்றிய அமைச்சர், இந்தி மொழி திணிப்பு, இவ்வளோ பிரச்சனைங்கிறப்போ தலித் பிரச்சனைலாம் ஒரு பொருட்டா? இதுக்காக யார் பேசுவாங்கன்னு கேட்குறாங்க. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது தொகுப்பு நம்பர் 9 பதிவு செய்கிறார். மற்ற பெரிய போராளிகள் எல்லாம், பெரிய மாவீரர்கள் எல்லாம் எல்லா பிரச்சனையும், எல்லா பெண் பிரச்சனையா வந்து குதிப்பாங்க. அதே நேரத்தில் வேற பொருளாதார பிரச்சனையா வந்து குதிப்பாங்க. வேற எந்த பிரச்சனையும் வருவாங்க. ஆனால் சாதியை ஒழிப்போம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் குரல் கொடுப்போம்னா ஒரு ரூபாயிலும் வரமாட்டேன். இதுதான் இங்க இருக்கிற கட்டமைப்பு. இதெல்லாம் மீறி நான் போராடுகிறோம் என்றால் பல பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்ள வரலாம். இப்போ நான் கூட இவ்வளோ பேட்டி கொடுக்குறேன்ல, என் மேலே கூட நெருக்கடிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாங்கள் வந்து புரட்சி அம்பேத்கருடைய பிள்ளைகள். அதனால் எந்த நாய் வருது வரலைன்றால் கவலைப்படலை, பயப்படலை. அதுதான் நாங்கள் யோசிக்கலை. நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இன்றைக்கி அது வெற்றி பெற்றதுக்கு விடுதலை சிறுத்தைதான் காரணம். நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர போகிறோம். நாங்கள் தளபதி ஸ்டாலின் நம்புகிறோம். ஆகையால் அன்போடு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொல்கிறோம். ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, பல பிரச்சனை இருக்குது. 1 2 நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்குங்க.
நிறைய விஷயம் பேச வேண்டி இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து கட்சிகள் இதோட நீங்க நினைச்சுக்கிறாங்க, இதோட நாங்க முடிச்சு போறோம் நினைச்சுக்கிறாங்க. எங்க மக்களுக்கு எந்த வகையிலுமே பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு இல்லைங்க. கேட்டுங்க, பொருளாதார ரீதியாகவும் எந்த டிபார்ட்மெண்ட் இல்ல, எந்த ஹெல்ப்பும் இல்ல. நீங்க எடுத்துக்காட்டு வந்து போன வருஷம் வந்து பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல கொள்முதல்ல 5 விழுக்காடு ஒரு தாய் உள்ளத்தோடு அறிவிச்சாரு. ஏற்கனவே உத்தரப்பிரதேச, காஷ்மீர், உத்தரப்பிரதேச நம்ம எல்லா இந்த பிஜேபி ஆடுறாங்க பார்த்தீங்களா, என்னென்ன பகுதி இருக்கோ அங்கெல்லாம் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட்ல இருக்குது. அதை இப்பதான் அறிவிச்சாரு. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் கூட இன்னும் பண்ணல. சமத்துவபுரம்ல அப்படியே மூடி கிடக்குது. பல திட்டங்கள் ஆதி திராவிடமே இயங்காம அமைச்சர் எங்களுக்கு காண, ஆலயம் காண, பேரையும் காண. இப்ப வந்து ஒருத்தர் வந்து இப்ப மதுரையில் இருக்கிற அன்பு தம்பி கார்த்திக், அவர் வந்து ஒன்னு போட்டிருக்காரு. போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பார்த்தோம்னா 5000 ரூபாய் 5000 கோடியை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் SC/ST நலத்துறை இயங்காமல் இருக்கிற 4 ஆண்டுகளாக அப்படின்னு பல இது வந்து மானம் போகுது, மரியாதை போகுது. பெரியார் இருந்திருந்தா அவரே ரொம்ப ஃபீல் பண்ணுவார். புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்தால் காரி துப்பிடுவார். ஆகையால் இந்த நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். நம்ம அடுத்து 2026 வெற்றி பெற வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன வேண்டும்? திமுக வெற்றி பெற வேண்டும் என்றால், நல்லா கேட்டுங்க, அதான் பாயிண்ட். வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த இல்லன்னு கேட்டுக்கீங்க, அனைத்து கட்சியை கூப்பிட்டு இதுக்கான தீர்வு எடுங்கள். அப்படி எடுக்கவில்லை என்றால் அதை அப்ப பார்ப்போம், கூட்டு வழியா பொருந்திருந்து பார்ப்போம்ங்க. கூட்டு பாருங்க, சங்கத்தமிழ் சொல்லணும் தேவையில்லைங்க, எழுச்சி தமிழ் சொல்லணும் தேவையில்லைங்க. பொது ஜனங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ நினைக்கிற மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் தலித்து பிரச்சனை தலித்து மட்டும்தான் பார்ப்பேன். ஆனால் பொதுமக்கள் இப்போ அண்ணன் தம்பியா பழகி இருக்கிறேன். சாதி வரி பிடிச்சேன் ரொம்ப 5 விழுக்காடுதேன். சாதி வரி பிடிச்சேன் வெறும் 5 விழுக்காடுதேன். நல்ல சுரம் கேட்டுக்கிறேன். மற்றவன்லாம் சகோதரத்தகமையா ஒரு தோழமை உணர்வோடு இருக்கிறாங்க. அவன் கேட்கிற கேள்விதான் நான் பேசிக்கிறேன். நானாலாம் பேசல, புரியுதா? தலித்துகளை நீங்க நசுக்குனீங்கன்னா, தலித்துகளை நீங்க ஒடுக்குனீங்கன்னா, சிறுபான்மை மக்களை வந்து நீங்க கேவலப்படுத்தினீங்கன்னா ரொம்ப சிக்கல் இருக்கு. இப்போ தலித்துகளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஓரளவுக்காக தீர்வு எழுதுறதுக்கு இந்த திமுக அரசு முயற்சி பண்ணலன்னா, விசிக வந்து 2026 திமுக கூட இருந்தாலுமே தலித் மக்கள் திமுக கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்களா? அப்படி புரிஞ்சுக்குவேன் நான். அதாவது நல்லா கேட்டுக்கிறேங்க, மக்கள் எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கிருக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக ஓட்டு போடுற பொறுப்பு நான் ஓப்பனாக சொன்னப்போனா தலித்து மக்கள் தான் 1 கோடிக்கு மேலே ஓட்டு போடுறேன். இந்த 1 கோடி ஜனம் வாயில்லாத சனம், குருட்டு சனம், ரைட்டா? இன்னும் சொல்லப்போனால் அம்பேத்கர் சொன்னார்ல, இந்த சனம் எங்கே குத்துதோ அங்கே தான் ஜெயிக்க முடியும். அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அரசியல்படுத்தப்பட்டு ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் அம்பேத்கரை படிக்கிற அந்த இது வந்ததுலேருந்து, வாட்ஸ்அப் வந்ததுலேருந்து எல்லாம் அம்பேத்கரை படிக்கிறாங்க. அறிவு ஜனமாக மாறிடுச்சு. புரட்சியாளர் அம்பேத்கரை தொடர்ச்சியாக இருக்கிற எழுச்சி தமிழுடைய அந்த கடுமையான உழைப்பு, அவருடைய பேச்சு எல்லாத்தையும் இப்போ பார்த்துறேன். இதில் வாட்ஸ்அப்பில் இவ்வளவு பார்த்து, யூடியூப்பில் பார்த்து அரசியல்படுத்தப்பட்டிருக்கிறேன். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்கள். ஏமாத்தனம் மட்டும் கனவு காணாதீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் இப்போ வந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.